கூட்டு வட்டி கணக்கிடும் முறையை உதாரணம் காட்டி விளக்கப்படத்துடன் விளக்குக. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதுவரை கணக்கிட்ட வட்டி தொகையை அசலுடன் சேர்த்து அம்முழு தொகையையும் பின்வரும் காலகட்டங்களுக்கு அசலாக கருதி வட்டியை கணக்கிடும் முறையே கூட்டு வட்டி முறை எனப்படும். இவ்வாறு வட்டியை மீண்டும் மீண்டும் அசலுடன் சேர்க்கும் காலத்தை நாம் மாற்று காலம் கன்வர்ஷன் பீரியட் என கூறுகின்றோம். கூட்டு வட்டி கணக்கிடப்படும் காலகட்டத்தின் முடிவில் கிடைக்கும் தொகைக்கும் முதலீடு செய்யப்பட்ட பணத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசமே கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எனப்படும். சுருக்கமாக சொல்ல போனால் கூட்டு வட்டி காணும் முறையில் ஒவ்வொரு மாற்று காலத்திற்கும் தனிவட்டி கண்டுபிடிக்கப்பட்டு அந்த தனிவட்டியானது அசலுடன் கூட்டப்படுகிறது என்பதை அறிக. எனவே தனிவட்டி காணும் முறையில் அசல் மாறாமலும் கூட்டு வட்டி காணும் முறையில் மாற்று காலத்தின் வட்டியுடன் சேர்த்து அசல் கூடிக்கொண்டே போகும் என்பதையும் அறிக. மாற்று காலம் என்பது ஓராண்டாக இருக்க வேண்டும் என்பது கிடையாது. அது 6 மாதங்களாகவோ அல்லது 3 மாதங்களாகவோ ஏன் 1 மாதமாகவோ கூட இருக்கலாம். உதாரணமாக வங்கிகளில் மாற்று காலம் காலாண்டாக வைத்து வைப்பு நிதிகளுக்கு கூட்டு வட்டி தொகை கணக்கிடப்பட வேண்டும் என்பது இந்திய ரிசர்வ் வங்கியின் விதிமுறை. மாற்று காலத்தை ஓராண்டாக கொண்டு 10,000 ரூபாய்க்கு 5 ஆண்டுகளுக்கு 10% கூட்டு வட்டி கணக்கிடப்படுவதை இடப்புறம் உள்ள விளக்கப்படத்தின் மூலம் காணலாம். இப்ப முதல்ல 10,000 ரூபாய் முதல் பிரின்சிபலா வச்சு 10% கூட்டு வட்டியில 5 வருடங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிய கணக்கிடுவதை பார்க்க போறோம். பாருங்க, துவக்கத்துல 10,000 ரூபாய் டெபாசிட் பண்றோம். முதலாம் ஆண்டு நிறைவுற்று 2ஆம் ஆண்டு துவங்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 10% வட்டி வீதம். அப்ப 10,000க்கு 1,000 ரூபாய் வட்டி. மொத்தமா சேர்த்தா 11,000. இதுதான் 2ஆம் ஆண்டின் அசல். அப்ப 2ஆம் ஆண்டு நிறைவுற்று 3ஆம் ஆண்டு துவக்கமாகும் போது 11,000 ரூபாய்க்கு நம்ம தனிவட்டி கண்டுபிடிக்கணும். 1,100 ரெண்டையும் கூட்டிட்டா 12,100. இதுதான் 3ஆம் ஆண்டின் அசல். அப்ப 3ஆம் ஆண்டு நிறைவுற்று 4ஆம் ஆண்டு துவக்கத்துல 12,100க்கு நம்ம தனிவட்டி கண்டுபிடிக்கணும். 1,210 ரூபாய் வட்டி. ரெண்டையும் கூட்டிட்டா 13,310. இதுதான் 4ஆம் ஆண்டிற்கான அசல். 4ஆம் ஆண்டு நிறைவுற்று 5ஆம் ஆண்டு துவங்கும் நேரத்துல 13,310க்கு வட்டி கண்டுபிடிச்சா 1,331. ரெண்டையும் கூட்டிட்டா 14,641. இதுதான் 5ஆம் ஆண்டின் அசல். இந்த 5ஆம் ஆண்டு நிறைவுறுகிறது அப்படின்னா 5ஆம் ஆண்டு இறுதியில நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் என்ன? 14,641க்கு வட்டி 1,464.1. ரெண்டையும் கூட்டிட்டோம்னா 16,105.1. கூட்டு வட்டினா இறுதியாக இருக்கக்கூடிய தொகையில அசல கழிச்சிடணும். கழிச்சிட்டா என்ன கிடைக்கும்? 6,105.1. இதுவே தனி வட்டி கண்டுபிடிச்சோம்னா PNR/100. 10,000 × 5 × 10/100. 2 0க்கு 2 0 இங்க அங்கேயும் அடிச்சிட்டோம்னா மிச்சம் இருக்கிறத பெருக்கும் போது நமக்கு 5,000 கிடைக்கிறது. சோ தனி வட்டினா 5,000 கிடைச்சிருக்கும். கூட்டு வட்டினா 6,105.1 கிடைச்சிருக்கு. இப்ப கூட்டு வட்டி
எப்பவுமே நமக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கும். தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி ஆகியவற்றின் ஒப்பீடு. இப்ப மேல நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதத்தான் இங்க பார்க்க போறோம். பாருங்க, துவக்கத்துல 10,000 ரூபாய் டெபாசிட் பண்றோம். முதலாம் ஆண்டு முடிவுல தனி வட்டினா 10,000க்கு 1000 ரூபாய் வட்டி, ரெண்டையும் கூட்டிட்டா 11,000. கூட்டு வட்டினாலும் 1000 ரூபாய் வட்டி, ரெண்டையும் கூட்டிட்டா 11,000. இரண்டாம் ஆண்டு முடிவுல இந்த 10,000 ரூபாய்க்கு 2,000 கிடைச்சு 12,000 ஆயிருக்கும் தனி வட்டியா இருந்தா. கூட்டு வட்டியா இருந்தா முதல் ஆண்டுல இருக்கக்கூடிய அந்த இறுதி தொகை அதுதான் 11,000 இல்லையா, அந்த 11,000 ஒரு வட்டியை கொடுக்கும். அது 1,100, மொத்தமா அது 12,100 இருக்கும். மூன்றாம் ஆண்டு முடிவுல போனோம்னா 10,000 அசலுக்கு 3 வருட வட்டி 3,000 சேர்ந்து மொத்தமா 13,000 இருக்கும். ஆனா அதுவே கூட்டு வட்டியா இருந்தா இரண்டாம் ஆண்டு முடிவில் இருந்த தொகை 12,100 அசல்ல இருக்கும். அதனுடைய வட்டி 1,210, ரெண்டையும் சேர்த்து 13,310 மொத்த தொகை இருக்கும். நான்காம் ஆண்டு முடிவுல ஐந்தாம் ஆண்டு முடிவுல இதுதான் 5 ஆண்டு முடிவுல தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம். இப்ப மேற்காணும் பட்டை வரைபடத்தில் அசலின் மதிப்பு மஞ்சள் நிறத்திலும் வட்டியின் மதிப்பு வெளிரிய நீல நிறத்திலும் காண்பிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஆண்டிலும் அசல் மற்றும் வட்டியின் கூட்டுத்தொகையானது நீலம், மெஜந்தா நிறங்களில் பட்டைகளின் மேல் தனி வட்டியின் பட்டைக்கும் கூட்டு வட்டியின் பட்டைக்கும் தனித்தனியாக காண்பிக்கப்பட்டுள்ளன. முதலாம் ஆண்டு என்பதால் அந்த ஆண்டு முடிவுறும் போது தனி வட்டியின் மதிப்பும் கூட்டு வட்டியின் மதிப்பும் ஒன்றாக இருப்பதை காணலாம். ஒவ்வொரு ஆண்டும் கூட்டு வட்டி தொகை அசலுடன் சேர்க்கப்படுவதால் அது ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கொண்டே போவதையும் காணலாம். ஆண்டுகள் மேலே செல்ல செல்ல அந்தந்த வருடம் கணக்கிடப்படும் தனிவட்டியின் மதிப்பிற்கும் கூட்டு வட்டியின் மதிப்பிற்கும் இடையில் உள்ள வித்தியாசம் கூடிக்கொண்டே போவதை காணலாம். அதே போல ஆண்டுகள் மேலே செல்ல செல்ல தனிவட்டி முறையில் கணக்கிடும் மொத்த தொகைக்கும் கூட்டு வட்டி முறையில் கணக்கிடும் மொத்த தொகைக்கும் உள்ள வித்தியாசம் கூடிக்கொண்டே வருவதையும் காணலாம். அப்ப எப்பவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே பயனாளிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு கூட்டு வட்டி காண்க. 1வது வினா. அசல் 22,000, வருடாந்திர வட்டி வீதம் 8%. வட்டி கணக்கிட வேண்டிய மொத்த கால அளவு 5 ஆண்டுகள். ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. கூட்டு வட்டி என்ன? அசல் பிரின்சிபல் இஸ் ஈக்வல் டு 22,000 ரூபாய். வருடாந்திர வட்டி வீதம், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம், R is equal to 8%. காலம் டைம், N is equal to 5 ஆண்டுகள். இப்ப தொகையை கண்டுபிடிக்க போறோம். அமௌண்ட் is equal to P into 1 plus R by 100 whole power N. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நம்ம மதிப்புகளை பிரதியிட போறோம். So we are going to substitute. A is equal to P க்கு பதிலா 22,000, R க்கு பதிலா 8, N க்கு பதிலா 5. ஏன்னா கன்வர்ஷன் பீரியட் ஆண்டுக்கு ஒரு முறை தான், அதனால N டைரக்டா 5 ஆண்டுகளை அப்படியே எழுதிடலாம். So 22,000 into 1 plus 8/100 0.08 மாத்திக்கலாம், whole power 5. So 1 plus 0.08 1.08 மாறிடும், whole power 5. இப்ப 22,000 முன்னாடி இருக்கு. 1.08 whole power 5ஐயும் சேர்த்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 32,325.22. அப்ராக்சிமேட்டா 32,325. இதுதான் 5 ஆண்டுகள் இறுதியில கிடைக்கப்பெறும் தொகை. அப்ப கூட்டு வட்டி என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல், தொகை மைனஸ் அசல்.
அப்ப 32,325 மைனஸ் 22,000 கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது கூட்டு வட்டி 10,325. புரிஞ்சுட்டோமா? வெரி குட். இரண்டாவது கணக்கு. அசல் ரூபாய் 38,000, வருடாந்திர வட்டி வீதம் 5.2%. வட்டி கணக்கிட வேண்டிய மொத்த கால அளவு 3 ஆண்டுகள் 6 மாதங்கள், அதாவது அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. இங்க மாற்று காலம்ங்கிறது 6 மாதம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அசல் பிரின்சிபல் P is equal to 38,000 ரூபாய். வருடாந்திர வட்டி வீதம் R is equal to 5.2% per annum. காலம் 3 ஆண்டுகள் 6 மாதங்கள், அதாவது 3.5 வருஷம். N is equal to 3.5 ஆண்டுகள். 7/2 ஆண்டுகள் எழுதிக்கலாமா இத? ரைட். இப்ப தொகை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க கன்வர்ஷன் பீரியட் 6 மாதம், அதாவது அரை ஆண்டு. அப்ப என்ன செய்யணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட நம்ம அரையால பெருக்கி இருக்கணும். அதே நேரம் காலத்தை நம்ம 2ஆல பெருக்கி இருக்கணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 மாற்று காலங்கள் வருது, அதாவது கன்வர்ஷன் பீரியட் வருது. அதனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட 2ஆல வகுத்திருக்கணும், காலத்தை 2ஆல பெருக்கி இருக்கணும். சோ ஃபார்முலா என்ன வரும்? A is equal to P into 1 plus R by 2 by 100 whole power 2n அப்படின்னு மாறி இருக்கும். ஏன்னா என்ன 2ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம், R 2ஆல வகுத்திருக்கோம். R by 2ல இருக்கிற 2 கீழே இறங்குச்சுன்னா R by 200 மாறி இருக்கு. So P into 1 plus R by 200 whole power 2n. மதிப்புகளை இந்த ஃபார்முலால பிரதியிடுறோம். A is equal to 38,000, பிரின்சிபல் இருக்க இடத்துல 38,000, R இருக்க இடத்துல 5.2 whole power 2 into n இருக்கிற இடத்துல 7/2. இங்க 2ம் 2ம் அடுக்குல கேன்சல் ஆயிடுச்சுன்னா அடுக்குல மிச்சம் இருக்கிறது 7. So 38,000 into 1 plus 5.2/100 whole power 7 ஆயிடுச்சு. 1 plus 5.2/200 தான் உள்ள இருக்கு. 5.2/200 நம்ம டிவைட் பண்ணி எழுதணும்னா 0.026 கிடைக்குது. 1.026 மாறிடுச்சு. இதோட அடுக்கு 7. சோ 38,000த்தையும் 1.026 whole power 7 மதிப்பையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா நமக்கு கிடைக்கிற விடை 45,479.44. தோராயமா இதை எடுத்துக்கிட்டோம்னா 45,479. இதுதான் 3.5 ஆண்டுகள் இறுதியில கிடைக்கக்கூடிய தொகை. அப்ப கூட்டு வட்டி என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல், தொகை மைனஸ் அசல். 45,479 மைனஸ் 38,000 கழிச்சிட்டா நமக்கு கிடைக்கிற மதிப்பு கூட்டு வட்டி 7,479 ரூபாய். புரிஞ்சுக்கிட்டோமா? மூணாவது கணக்கு. அசல் ரூபாய் 15,000, வருடாந்திர வட்டி வீதம் 9%. வட்டி கணக்கிட வேண்டிய மொத்த கால அளவு 4 ஆண்டுகள் 3 மாதங்கள். காலாண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது, அதாவது ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. அசல் P பிரின்சிபல் 15,000 ரூபாய். வருடாந்திர வட்டி வீதம் R is equal to 9% per annum. காலம் N is equal to 4 ஆண்டுகள் 3 மாதங்கள், அதாவது 4.25 வருஷம். 4 1/4 ஆண்டுகள். இத நம்ம தகா பின்னமா மாத்திரோம்னா 17/4 ஆண்டுகள். இப்ப தொகை எனக்கு வேணும். A is equal to P into 1 plus R by 100 whole power n தான். ஆனா காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி வீதம் கணக்கிடப்படுகிறது. மாற்று காலம் நமக்கு காலாண்டு. ஒரு வருஷத்துக்கு எத்தனை காலாண்டுகள் இருக்கு? 4 காலாண்டுகள் இருக்கு. அப்ப வட்டி வீதத்தை 4ஆல வகுக்கணும், காலத்தை 4ஆல பெருக்கணும். அப்ப R இருக்க இடத்துல R by 4 வரும், N இருக்கிற இடத்துல 4n வரும். அததான் ஃபார்முலாவா எழுதியிருக்கிறோம். A is equal to P into 1 plus R by 4 by 100 whole power 4n.
P 1 plus R by 400 whole power 4n மாறிடுச்சு ஃபார்முலா. இப்ப மதிப்புகளை பிரதியிடுறோம். P க்கு பதிலா 15000, R க்கு பதிலா 9, n க்கு பதிலா 17/4. அடுக்குல இருக்கிற 2 4களும் அடிபட்டு போயிடும். அப்ப அடுக்குல 17 இருக்கும். 9/400 நான் சுருக்குனேன்னா 0.0225 மாறுது. ஒன்னோட அதை சேர்த்து கூட்டிட்டா 1.0225 whole power 17 மாறிடுது. இப்ப ரெண்டையும் பெருக்கிட்டா நமக்கு கிடைக்கிற விடை 21896.14. தோராயமா 21896. இதுதான் 4.25 வருஷத்துல கிடைக்கும் தொகை. அப்ப கூட்டு வட்டி என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல், தொகை மைனஸ் அசல். 21896 மைனஸ் 15000 ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிற விடை கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 6896 ரூபாய். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ரூபாய் 5000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது டேஷ் ஆகும். 5000 ரூபாய்க்கு 12% வட்டி வீதம், 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் வட்டி கணக்கிடப்படுகிறது. இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிற டேட்டா. இத வச்சு நம்ம கூட்டு வட்டியை கண்டுபிடிக்கணும். அசல் பிரின்சிபல் P is equal to ரூபாய் 5000. ஆண்டு வட்டி வீதம் the rate of interest R is equal to 12%. வருஷம் அதாவது டேர்ம்ஸ் N is equal to 2 ஆண்டுகள். தொகைக்கான ஃபார்முலா A is equal to P into 1 plus R by 100 whole power N. இங்க பிரின்சிபல் P 5000, R 12, N 2 இதெல்லாம் அங்கங்க சப்ஸ்டிடியூட் பண்றோம். சோ 5000 into 1 plus 12/100 whole square. 5000 பிராக்கெட்ல இருக்கிறத LCM பண்ணிக்கிறேன். 100 plus 12/100 பவர்ல 2 இருக்கு. 5000 into 112/100 whole square ஆயிரும். 112ஐயும் 100ஐயும் அடிக்கலாம். ஃபோர்த் டேபிள் வச்சு அடிச்சிட்டா மேல 28 கீழே 25 ஹோல் ஸ்கொயர். 28/25 2 தடவை நான் எழுதிக்கிறேன் ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால. 25ஐயும் 5000ஐயும் அடிச்சிட்டா மேல 200 கீழே 1. 200 into 28 into 28 divided by 25 இருக்கு. இந்த 25ஐயும் 200ஐயும் ஒரு தடவை அடிக்கலாம். அப்படி அடிச்சிட்டா மேல 8 கீழே 1. இப்ப மிச்சம் இருக்கிற எண்கள் 8 into 28 into 28 மூணையும் பெருக்கிட்டா ரூபாய் 6272. இப்ப இங்க கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும். தொகை தெரிஞ்சிருச்சு 6272. அசல் 5000. அப்ப கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். சோ 6272 மைனஸ் 5000 இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 1272. இரண்டாவது சப்டிவிஷன். ரூபாய் 8000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஓர் ஆண்டுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது டேஷ் ஆகும். இங்கே பிரின்சிபல் அசல் P is equal to 8000 ரூபாய். ஆண்டு வட்டி வீதம் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் 10%. N is equal to ஒரு வருஷம். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறதுனால எத்தனை அரையாண்டுகள் அங்க இருக்கு? 2 அரையாண்டுகள். சோ N is equal to 2. தொகை A is equal to P into 1 plus R by 100 into 2 whole power 2n. ஏன்னா இது அரையாண்டுக்கு ஒரு முறைங்கிறதுனால ஆருக்கு கீழே ஒரு 2 வரும், அடுக்குலையும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா வரும். சோ இங்க P into 1 plus R by 100 into 2 whole power 2n. P பிரின்சிபல் 8000, R 10. So 8000 into 1 plus 10 by 200 whole power 2.
சரிங்களா? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2.5 ஆண்டுகள். சோ மேல வர வேண்டியது நமக்கு 2. இப்ப என்ன எழுதுறோம்? உள்ள பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். எல்சிஎம் பண்ணிட்டோம்னா 200 பிளஸ் 10/200, அதாவது 210/200 வந்துருது. 210லயும் 200லயும் ஒவ்வொரு 0 அடிச்சிடலாம். சோ 21/20 ஹோல் ஸ்கொயர்டு இருக்கு. சோ 21/20 2 தடவை எழுதிக்கிறோம். சோ 8000 × 21/20 × 21/20. 20ஐயும் 8000ஐயும் அடிச்சிட்டா மேல 400 கீழே 1. இன்னொரு 20 இருக்கு. அதையும் 400ஐயும் அடிச்சிட்டோம்னா நமக்கு மேல 20 கீழே 1. சோ மேல என்ன இருக்கு? 20, 21, 21. இந்த மூன்றோட பெருக்கு தொகை தான் நமக்கு தேவையான ஆன்சர். 3ஐயும் பெருக்கிட்டோம்னா ரூபாய் 8820. சரிங்களா? கூட்டுவட்டி CI காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். 8820 மைனஸ் 8000 ஈக்குவல் டு 820 ரூபாய். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபோர்த் சப்டிவிஷன். கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தொகையை டேஷ் என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம். காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா வட்டி வீதம் என்னவாகும்? 4ஆல வகுபடும். ஆண்டு என்னவாகும்? 4ஆல பெருக்கப்படும். அதாவது R வர இடத்துல R/4 போட போறோம். N வர இடத்துல 4N அப்படின்னு போட போறோம். அவ்வளவுதான். ஃபார்முலா பார்த்தலாமா? A is equal to P into 1 plus R/100 into 4 whole power 4n. So A is equal to P into 1 plus R/400 whole power 4n. இதுதான் காலாண்டு வட்டி வீதத்துல நம்ம கணக்கிடுற ஃபார்முலா. 5வது சப்டிவிஷன். ரூபாய் 5000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் டேஷ் ஆகும். அசல் பிரின்சிபல் ரூபாய் 5000, ஆண்டு வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R is equal to 8%, N is equal to 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகளுக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். CI minus SI compound interest minus simple interest. இதுக்கு ஃபார்முலா இருக்கு. P into R/100 whole square. பிரின்சிபல் 5000, R 8, N 2. சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. 5000 into 8/100 whole square. So 5000 into 8/100 into 8/100, 3 0 அடிச்சிடலாம். 5 into 8 into 8 divided by 10 கிடைக்கும். அதையும் நம்ம அடிச்சு கொடுத்துட்டோம்னா நமக்கு கிடைக்கிற விடை 8 into 4 32. ரெண்டுக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் வெறும் 32 ரூபாய். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இரண்டாவது வினா, சரியா தவறா என கூறு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். தேய்மான மதிப்பு P is equal to 1 minus R/100 whole power n என்ற சூத்திரம் மூலம் கணக்கிடப்படுகிறது. சரியா தவறா? கொடுக்கப்பட்ட கூற்ற பாருங்க. amount is equal to P into 1 minus R/100 whole power n தான் வரணும். அதாவது A is equal to P into 1 minus R/100 whole power n அப்படின்னு வரணும். இங்க பிரின்சிபல் முன்னாடி இருக்கு, நடுவுல ஈக்குவல் இருக்கு. அப்ப கொடுக்கப்பட்ட கூற்று தவறு ஆகும். இரண்டாவது சப்டிவிஷன். ஒரு மாநகரத்தின் தற்போதைய மக்கள் தொகை P என்க. இது ஆண்டுதோறும் 6% அதிகரித்து வருகிறது. எனில் n ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகையானது P into 1 plus R/100 whole power n ஆகும். இங்கே மாநகரத்தின் அட் பிரசன்ட்ல இருக்கிற மக்கள் தொகை P, பிரின்சிபல் 6% அதிகரிக்கிறது. இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். n ஆண்டுகளுக்கு முன்பு. அப்ப ஃபார்முலா இப்ப என்ன வரணும்? அப்ப இன்றைய மக்கள் தொகையை நம்ம P வச்சிட்டோம்னா நமக்கு தேவை n ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தொகை. அத நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா P1. P is equal to P1 into 1 plus
r/100 ஹோல் பவர் என்னன்னு வரணும். இதுல இருந்து P1 நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற கணக்கு கொஞ்சம் மாறுபாடுள்ளதா தான் இருக்கு. சோ அதனால கொடுக்கப்பட்ட கூற்று நமக்கு தவறு ஆகும். மூணாவது சப்டிவிஷன். ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 16,800. அது ஆண்டுக்கு 25% வீதம் தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பின் அதன் மதிப்பு ரூபாய் 9,450 ஆகும். தற்போதைய மதிப்பை P அப்படின்னு வச்சுக்கிறோம். 16,800. தேய்மான வீதம் ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் 25%. N 2 ஆண்டுகள். தேய்மானத்துக்கு பிறகு உள்ள மதிப்பை A அப்படின்னு வச்சுக்கிறேன். So A is equal to P into 1 minus R/100 whole power n. Substitute பண்ணிக்கங்க. எழுபத்தஞ்சை 100 அடிச்சுட்டா மேல 3 கீழே 4. 3/4 ஹோல் ஸ்கொயர்ட 3 ஸ்கொயர்ட் பை 4 ஸ்கொயர் எழுதிக்கிறோம். அதாவது 9/16. 16ஐயும் 16,800 அடிச்சுட்டா மேல 1050 கீழே 1. 1050 into 9 9,450. அப்ப கொடுக்கப்பட்ட கூற்று சரியா தவறா? சரிதான். நான்காவது சப்டிவிஷன். 20% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கொரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 1000 ஆனது 3 ஆண்டுகளில் ரூபாய் 1,331 ஆகும். அசல் 1000 ரூபாய், தொகை ரூபாய் 1,331. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R is equal to 20%. N அமௌண்ட்கான ஃபார்முலா P into 1 plus R/100 whole power n. So 1000 into 1 plus 20/100 whole cube. 20/100 அடிச்சுட்டா 1 plus 1/5. அதையும் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு 6/5. So 6/5 whole cube, 6 cube by 5 cube எழுதிக்கலாம். 6 cube 216, 5 cube 125. 1000ஐயும் 125ஐயும் அடிச்சா மேல 8 கீழே 1. சோ 8 into 216 1728. கணக்குல கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன? 1331. நமக்கு கிடைச்சிருக்கிறது 1728. அப்ப கொடுக்கப்பட்ட கூற்று தவறு ஆகும். இருபது சதவீதம் ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியானது ரூபாய் 2,522 ஆகும். அசல் பிரின்சிபல் ரூபாய் 16,000. ஒரு வருஷம் 4 காலாண்டுகள். N is equal to, அப்போ 9 மாதங்கள்னா வட்டி வீதம் 20% பெர் ஆனம். சோ கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் போது amount is equal to P into 1 plus R/100 into 4 whole power 4n. ஒரு வருஷத்துக்கு எத்தனை காலாண்டுகள் இருக்கு? 4 காலாண்டுகள் இருக்கு. அப்ப வட்டி வீதத்தை 4ஆல வகுக்கணும், காலத்தை 4ஆல பெருக்கணும். சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. இந்த 20/400 நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அடிச்சுட்டா மேல 1 கீழே 20.
1 பிளஸ் 1/20 21/20 ஆயிரும். 21 கியூப் பை 20 கியூப்னா அதை எழுதிக்கோங்க. 21 கியூப்னா 9261. 20 கியூப்னா 8000. 8000ஐயும் 16000ஐயும் அடிச்சுட்டா மேல 2 கீழே 1. 2 × 9261 மல்டிப்ளை பண்ணா 18522. கூட்டு வட்டினா தொகை மைனஸ் அசல், அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். 18522 மைனஸ் 16000, ரெண்டையும் கழிச்சிட்டா 2522. இது கொடுக்கப்பட்ட விடைக்கு சரியாதான் இருக்கு. சோ கொடுக்கப்பட்ட கூற்று சரியானது. புரிஞ்சுட்டீங்களா? ஓர் அசலின் மீதான வட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஓர் ஆண்டிற்கு டேஷ் மாற்று காலங்கள் இருக்கும். 2, 4, 6, 12. இந்த ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாற்று காலங்கள் இருக்கும்? 6 இருக்கும். ஏன்னா 12 மாதங்கள் ஒரு வருஷத்துக்கு. அப்ப வட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் 12/2 = 6. 6 மாற்று காலங்கள் நமக்கு கிடைக்கும். ஆப்ஷன்ல இருக்கா? 3வது ஆப்ஷன்ல இருக்கு இல்லையா? 3வது ஆப்ஷனை டிக் பண்ணிக்கங்க. ஆப்ஷன் சி. 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹1 எனில் அசலானது டேஷ் ஆகும். அசல் என்னன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ்ல 2000, 1500, 3000, 2500 இருக்கு. வட்டி வீதம் 2% தான். n = 2 ஆண்டுகள். CI மைனஸ் SI கான ஃபார்முலா P × R/100 ஹோல் பவர் n. சோ CI மைனஸ் SI வித்தியாசம் ₹1. அப்ப லெஃப்ட் சைடு 1ன்னு போட்டுக்குவோம். R 2% தெரியும், அதனால 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்குவோம். சோ 1 = P × 2/100 ஹோல் ஸ்கொயர். இந்த 2/100 சிம்பிளிஃபை பண்ணா 1/15 ஆயிரும். ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால 1/50 மேல 1 ஸ்கொயர் 1, கீழே 50 ஸ்கொயர் 2500. அப்ப P = ₹2500. ஆப்ஷன்ல இருக்கா? எத்தனாவது ஆப்ஷன்? ஆப்ஷன் டி. டிக் பண்ணிக்கலாமா?